ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்கிறது கருப்பு மூக்கடலை. இது கருப்பு மூக்கடலை செடி. இந்த கருப்பு மூக்கடலை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் காட்டி இதை விதைச்சிட்டோம்னா இந்த செடி நல்லா முளைச்சி வரும். இங்கே இந்திக்காரங்க இந்த இலையை பொரியல் பண்ணுறாங்க. நம்ம சிறுக்கீரை எப்படி பொரியல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி எப்படி மேலே தூவி விட்றோமோ அது மாதிரியும் போட்டு செய்கிறாங்க. நான் இதை சிறுக்கீரை பொரியல் பண்ணுற மாதிரியே நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கருப்பு மூக்கல்ல முக்கால் பதத்துக்கு முத்தி இருக்கும்போதே நிறைய குருவிங்க அதிகமாக பச்சைக்கிளி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இந்த கருப்பு மூக்கல்ல ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தில் விதைக்கிறாங்க. ஒரு மாதத்துக்குள்ளவே இது நல்லா துளுத்து வந்துடும். கட் பண்ண துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் இது பூ காய் வராது. அதுக்கப்புறம் ஜனவரியில் பூ காய்க்க ஆரம்பிக்கும். நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா காய்க்க ஆரம்பிக்கும். இந்த கருப்பு மூக்கல்ல நம்ம ஊர் அரைக்கீரை மாதிரி கட் பண்ண அரைக்கீரை எப்படி வந்துட்டே இருக்குமோ அதேமாரி இந்த கருப்பு மூக்கல்ல செடியும் கட் பண்ண வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கீரைலாம் சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியாது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது எனக்கு. ஆனால் இங்கே இந்திக்காரங்க செய்கிறத பார்த்து நானும் செய்ய ஆரம்பித்தேன். இந்த கீரைலாம் சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியவே தெரியாது. நிஜமாகவே இந்த கீரை பொரியல் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. செடியில் இருக்கிற கருப்பு மூக்கல்லையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். யாரெல்லாம் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இதை பற்றி கேட்குறீங்க, எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.